குமார், நீ என்ன பண்ணுற? ஒரு குட்டியானை எடுத்துக்கின்னு நம்ம குடோனில் இருக்கிற அட்டைப்பெட்டிலாம் எடுத்துன்னு போயிட்டு ஓட்டேரி ஆஃபீஸில் வச்சிரு. பில்லேடு ரவி, நீ என்ன பண்ணுற? ஓட்டேரி ஆஃபீஸில் இருக்கிற அட்டைப்பெட்டிலாம் எடுத்துக்கின்னு நீ என்ன பண்ணுற? ரெட்டேரி வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சிரு. பர்கர் பரமசிவன், நீ என்ன பண்ணுற? ரெட்டேரி வீட்டில் இருக்கிற அட்டைப்பெட்டிலாம் எடுத்துன்னு போயிட்டு திருவத்தூரில் வச்சிரு. சந்திரன், நீ என்ன பண்ணுறேன்னா அந்த திருவத்தூரில் இருக்கிற அட்டை பாக்ஸில் எடுத்துன்னு போயிட்டு நம்ம மறுபடியும் குடோனில் எடுத்துன்னு போய் வச்சிரு. புரியுதா? அதுக்கு அந்த அட்டை பாக்ஸு குடல்லே வச்சிடலான்னு தானே சொல்கிறீங்க? புரியுது. ஆனால் இந்த 4 தண்டத்துக்கு நான் வச்சுக்கின்னு சோறு போடுறேன். என்ன சம்பளம் குடுக்குறேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ சம்பளம் வாங்கின்னு போறானுங்க, புடிங்கின்னு போறானுங்க. இவங்களுக்கு என்ன வேலை வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் ரொட்டேஷனா எது சொன்னாலும் செய்வானுங்க. ஒரு பொருள் அங்கேயே தான் இருக்குது, மறுபடியும் அங்கேயே தான் வருதுன்ற விஷயம் கூட தெரியாமலே அவன் அந்தந்த வேலைய செய்றான். பார்த்தீங்களா? இதுங்கள வச்சு நான் மேய்க்கிறேன். இதுங்கலாம் எனக்கு தடிமாடா, அடிமாடா வேலை செய்யுதுங்க நான்லாம். என்ன பண்ணுறது? இதுங்களை வச்சு நான் மாடு மேய்க்கிறதுக்குள்ள ஏன் பாடு பெரும்பாடாக இருக்குது. சரி வாங்க, இதை பற்றி சொன்னால் அசிங்கமாக தான் இருக்குது எனக்கு. வாங்க சாப்பிட போகலாம். சாப்பாடு வேணுமா வேணாமா?